ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஏரி இருந்துச்சாம். அந்த ஏரிக்குள்ள நடுவுல ஒரு பழைய சிறிய மண்டபம் பாழடைஞ்சு நின்னுச்சாம். அந்த ஊர்ல விக்னேஷ்னு ஒரு பையன் இருந்தான். அவனோட தோழி ரேணு இருந்தாளாம். ஒரு நாள் அவங்க இருவரும் அந்த ஏரி பக்கமா விளையாட போயிருந்தாங்க. அப்போது ஏரிக்குள்ள இருந்து ஒரு மெதுவான அழுகை சத்தம் கேட்டுச்சாம். யாரோ அழுற மாதிரி இருக்கு என்று ரேணு சொன்னாள். விக்னேஷ் சிரிச்சு, பயப்படாதே, அது காற்று சத்தம் தானேன்னு சொன்னான். ஆனா அந்த சத்தம் இன்னும் தெளிவா கேட்டுச்சு. என்னை காப்பாத்துங்க. அவங்க இருவரும் கொஞ்சம் பயந்தாலும் ஆர்வம் கூடிச்சு ஒரு சிறிய படகில் ஏறி அந்த மண்டபத்துக்கு போனாங்க. மண்டபத்துக்குள்ள போனவுடன் குளிர் உணர்ச்சி, சுவர்கள்ல கருப்பு கருப்பு அடையாளங்கள், பழைய விளக்குகள் தொங்கிருச்சு. திடீர்னு அந்த இடத்துல நீல ஒளி தோன்றுச்சு. அந்த ஒளிக்குள்ள ஒரு சிறிய பெண் குழந்தை மிதக்கும் நிழலாக நின்னுச்சாம். அவள் அழுது சொன்னாள், நான் இந்த ஏரிக்குள்ள சிக்கி போயிருக்கேன், எப்படி உதவணும்? அந்த பேய் குழந்தை சொல்லுச்சாம், ஏரிக்குள்ள ஆழத்துல ஒரு கருப்பு கல் இருக்கு, அதுக்கு வெள்ளி சங்கிலி கட்டணும், அப்பதான் நான் விடுதலை ஆகுவேன். விக்னேஷும் ரேணும் துணிவா அந்த ஏரிக்குள்ள நீந்தி அந்த கருப்பு கல்லை கண்டுபிடிச்சாங்க. ரேணு அந்த வெள்ளி சங்கிலிய கட்டினாள். அந்த நேரத்துல ஏரி முழுக்க நீலம் கலந்த ஒளியால் மினுக்கி அந்த பேய் குழந்தை புன்னகையோட வானத்துக்கே மெல்ல மெல்ல மேலே போயிட்டுச்சாம்.